முக்கிய செய்தி. வேலூர் அடுத்த ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறில் பள்ளி வளாகத்திற்குள் திலீப் குமார் என்ற மாணவனை சக மாணவன் பிளேடால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகர், வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் அடுத்த சதுப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் திலீப் குமார் என்ற மாணவன். இவர் ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சு வந்துட்டு இருக்காரு. இவருக்கும் அதே பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு மாணவனுக்கும் பிரச்சனை இருந்து வந்ததா சொல்லப்படுது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஏற்கனவே இந்த இரு மாணவர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பள்ளி ஆசிரியர்கள் சமாதானம் செய்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில இன்றைய தினம் பள்ளி வளாகத்திற்குள்ள மதிய உணவு இடைவேளை சமயத்துல திலீப் குமாருக்கும் அந்த இன்னொரு மாணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ திலீப் குமார இன்னொரு மாணவர் பிளேடால சரமாரியா வெட்டியிருக்கிறாரு. அந்த வெட்டினதுல திலீப் குமாருக்கு தலை, முதுகு மற்றும் மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. முதற்கட்டமா ஊசூர் அரசு மருத்துவமனையில திலீப் குமாருக்கு முதலுதவி சிகிச்சை எடுக்கப்பட்டிருக்கு. தலையில சுமார் 16 தையல்கள் போடப்பட்டிருக்கு. மேல் சிகிச்சைக்காக தற்போது திலீப் குமார் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தற்போது எக்ஸ்ரே போன்ற சிகிச்சைகள் அங்க மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமணியுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி தகவல் தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அரசு பள்ளியில மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட விவகார பிரச்சனையில பிளேடால் வெட்டப்பட்டிருக்கிற சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.